பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி கண்டிப்பாக தேவை. இந்த துணி வந்து எந்த விதமான துணியாகவும், பட்டு துணியாகவும் இருக்கலாம், இல்லை காட்டன் துணியாகவும் இருக்கலாம். ஆனால் மஞ்சள் கலர் துணியாக இருக்கணுங்கிறது அவசியம். அப்படி மஞ்சள் கலர் துணி இல்லை, வெள்ளை கலர் துணி இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளை துணியை வந்து மஞ்சளில் முக்கி, மஞ்சள் தண்ணியில் முக்கி நீங்கள் அந்த துணியை உலர்த்தி அதை மஞ்சள் துணியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பரிகாரம் வந்து ஏன் அமாவாசை அன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும். அதே டயத்தில் குலதெய்வத்தோட அனுகுணமும் நமக்கு அன்னைக்கு கிடைக்கும். நாம் இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு தான் பயன்படுத்தணும், தூள் உப்பு பயன்படுத்தக்கூடாது. கல்லுப்பு ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமி தாயார் வந்து பார்க்கடல்லேருந்து வரும்போது அவரோட சேர்ந்து அவரோட பிறந்த வீட்டு சீதனமாக அந்த கல்லுப்பும்